ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சின்ன தம்பி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம சின்ன தம்பி ஹேண்ட் ஒர்க்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து ஹார்ட் ஷேப் பேஸ்கெட் வந்து நம்ம இந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து உண்டியல் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது செய்முறை ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ட் 2 வீடியோவில் வந்து மேலே வந்து மூடி எப்படி செய்கிறது, அதில் வந்து கேப் ஓட்டை விட்டு ஸோ காயின்ஸ் போடுற மாதிரி கேப் விட்டு எப்படி இந்த மூடி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒவ்வொரு இது பண்ணியிருக்கேன். ஸோ அதற்கான விளக்கம் உங்களுக்கு சொல்லிடுறேன், எவ்வளோ எடுத்தேன், எப்படி செஞ்சேன் அப்படின்றத. நம்ம வந்து இந்த பேஸ்கெட், ஸோ இந்த ஹார்ட் ஷேப் பேஸ்கெட் செய்கிறதுக்கு வந்து எத்தனை அடி எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 2 அடியில் 10 ஒயர் எடுத்தோம். ஸோ இதுக்கு இந்த மூடிக்கு வந்து 2 அடி 10 சென்டிமீட்டர். ஸோ 2 அடி 10 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. அதில் 12 ஒயர் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 4 6 8 10 12 ஒயர் கட் பண்ணியிருந்தேன். ஸோ 12 ஒயர் கட் பண்ணிட்டு ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம இந்த லைன் தான் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணது பாருங்கள், முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வச்சு இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு கீழ்ப்பக்கம் வந்து 1 2 3 4 5 லைன் நான் வந்து லைன் போட்டிருக்கேன். 5 லைனில். ஸோ இந்த 5 லைன் போட்டிருக்கோன்னா இப்போ நான் ரன்னிங் ஒயர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. இதுக்கு மேலே வந்து எவ்வளோ போடணுன்னு பார்த்தீங்கன்னா பாதி தான் நம்ம போட போகிறோம். இந்த ஹார்ட் ஷேப் இங்கே கொண்டு வரோம் இல்லைங்களா, ஸோ இதை தான் இங்கே போட போகிறோம். இதில் வந்து எத்தனை லைன் போடணுன்னு பார்த்தீங்கன்னா 6 லைன் நம்ம போடணும். இங்கே வந்து 1 2 3 4 5 6 லைன் இருக்குது. சேம் இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 6 லைன் நம்ம போடணும். ஸோ அந்த 6 லைன் போடும்போது தான் நமக்கு அந்த கேப்பு விடுறது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ காயின் போடுறது கேப் வந்து இங்கே தான் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்குவோம். இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு நம்ம ஒயர் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு ஸோ நம்ம வந்து நாட் போட ஆரம்பிப்போம். ஸோ பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை போட்ட அடுத்த நாளே வீடியோ போடலான்ட்டு இருந்தேன், ஸோ போட முடியல. இப்போ வந்து பார்ட் 2 வீடியோ பார்த்துட்ருக்கோம். இந்த மூடி செய்முறை தான். இப்போ நம்ம இது எத்தனை லைன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ஒயர் வரைக்கும் போடணும்னு பார்த்தீங்கன்னா 6 நாட் மட்டும் தான் நம்ம போடணும். 1 2 3 4 போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 2 நாட் மட்டும் தான் நம்ம போடணும். அப்போ தான் நமக்கு வந்து இதய வடிவம் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்கள், நமக்கு வந்து 1 2 3 4 5 6 லைன் போட்டோம். போட்டதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக இருக்க இந்த ஒயர் அளவுக்கு நம்ம இப்படி பிடிச்சி கட் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் வந்து போட்டோம். இன்னும் நமக்கு 5 லைன் நம்ம போடணும். ஸோ இப்போ 5 லைனில் இப்போ செகண்ட் லைன் நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட் லைன் முடிச்சிட்டோம், செகண்ட் லைன் எடுக்கிறோம். இதில் தான் நம்ம வந்து இந்த காயின் போடுறதுக்கான கேப்புக்கு விட போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு நாட் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 நாட் போட்டுருங்க. இப்போ நம்ம 3வது நாட்டும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3வது நாட் நம்ம போட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அடி அளவுக்கு ஒயரை நம்ம விட்டுறோம். 1/2 அடி பக்கமாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த ஒரு லைன் விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஒயர் விட்டுட்டு அடுத்த ஒயர்லேருந்து ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். இங்கேருந்து 1 2 3 நாட் போட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒயர் நம்ம வந்து 1/2 அடி கட் பண்ணிட்டோம். ஸோ சென்டரில் இன்னொரு லைன் நம்ம போகுது இல்லைங்களா, இந்த லைன் நம்ம விட்டுட்டு அடுத்ததில் இங்கே ஒரு நாட், லாஸ்ட்டில் ஒரு நாட்.
2 நட். மொத்தம் நமக்கு 6 ஒயர் இங்கே போச்சு. 6 ஒயரில் 3 ஒயரில் நாட் போட்டோம், 4வது ஒயரில் விட்டுட்டோம், 5வது 6வது 2 நாட்லேயும் போடுறோம். ஸோ 2 ஒயர்லேயும் 2 நாட் போடுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம இதே மாதிரியே இப்போ இந்த பக்கம் வந்து இந்த அளவுக்கே நம்ம கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு விட்டோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இங்கே மட்டும் நடுவில் அரை அடி விட்டு நம்ம கட் பண்ணுறோம். இப்போ இதேமாரி நம்ம மொத்தம் எத்தனை லைன் போடணும்? இங்கே ஒரு லைன் ஃபஸ்ட்டு சும்மா நார்மலாக போட்டோம், ஒரு லைன். 2வது லைன் இந்த மாதிரி கேப் விட்டு இருக்கணுங்களா. இப்போ வந்து 6 லைன் நம்ம போடணும். 2 லைன் போட்டிருக்கோம், இன்னும் 4 லைன் போடணும். ஸோ இன்னும் வந்து 1 2 இன்னும் 2 லைன் இதே மாதிரி போடுங்க, இந்த மாதிரி கேப் விட்டு. அதுக்கு மேலே இன்னொரு 2 லைன் வந்து நார்மலாக போட்டு விட்டுருங்க. மொத்தம் நமக்கு இங்கேருந்து 6 வரணும். 1 2 வந்துருச்சு, 3 4, இன்னும் 2 லைன் மட்டும் இந்த மாதிரி கேப் விட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே 2 லைன் நார்மலாக போட்டு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன், ஏன்னா அதே ஒர்க் பார்த்தோம்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதை ஒர்க் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணல. ஸோ இன்னும் அந்த 2 லைன் போட்டு இதேமாதிரி கேப்பு விட்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 4 லைன் போட்ட பாருங்கள், கேப் விட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒயரை வந்து இதை விட்டுட்டு இந்த இடத்துல கேப் விட்டுருக்கேன், ஒரு லைன் நம்ம போடல இந்த இடத்துல. ஸோ இங்கே போகிற ஒரு ஒயர் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு விட்டுட்டோம். ஸோ மீதி பாருங்கள், இங்கேருந்து நம்ம 1 2 3 4 லைன் போட்டிருக்கேன். 4 லைனில் 3 கேப் வர மாதிரி போட்டிருக்கோம், ஒரு லைன் நார்மலாக போட்டது. இப்போ மேலே வந்து இன்னும் 2 லைன் நம்ம போடணும். ஸோ அது எப்படின்றத பார்த்துருவோம். இப்போ இங்கே சென்டரில் ஒரு ஒயர் ஸ்கிப் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் இந்த அளவுக்கு அரடி அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அரடி அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரில் ரன்னிங் ஒயர் அளவு எடுத்துகிட்டு, ஸோ இந்த அரடி அளவுக்கு ஒயர் எடுத்துக்கோங்க இங்கே இப்படி. ஸோ மேலே நம்ம இந்த ஒயர் நம்ம வைக்க போகிறோம். இங்கேருந்து ஒயர் நம்ம போதுங்களா, இதே அளவுக்கு அரடி அளவுக்கு ஒயர் எடுத்துக்கிட்டு, ஸோ இங்கேருந்து இங்கே மேலே நமக்கு இந்த ஒயர் எவ்வளோ அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அளந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா தான் ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஒயர் எடுத்துக்குவோம். இந்த ஒயர் நம்ம வந்து தனியாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு இப்போ ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு ஸோ இப்போ நார்மலாக திரும்பவும் நம்ம அதே மாதிரி ஆரம்பிப்போம். சைடில் இருக்க அளவுக்கு ஒயரை விட்டுட்டு ரன்னிங் ஒயரை. ஸோ இப்போ நாட் போட ஆரம்பிப்போம். இப்போ பாருங்கள், நாட் 1 2வது நாட் போட்டுட்ருக்கேன். ரெண்டு நாட் போட்டு முடித்தோடனே அடுத்தது வந்து நம்ம ஒரு ஒயர் வெட்டி வச்சோம் இல்லைங்களா இப்போ. ஸோ அந்த ஒயர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒயர் எடுத்துகிட்டு 6 அடி அளவுக்கு கீழ்ப்பக்கமாக விட்டுட்டு, ஒரு 6 அடி பக்கமாக கீழ்ப்பக்கம் விட்டுட்டு, அந்த ஒயர் கீழே இருக்கிற மாதிரி சின்ன ஒயர் கீழ்ப்பக்கம் வர மாதிரி மேல் பக்கம் வச்சிங்கன்னா இப்போ தான் கீழ்ப்பக்கம் வரும். அந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இந்த ஒயரை ஜாயின் பண்ணிடுங்க இதில். இப்போ பாருங்கள், 6 அடி விட்டது நம்ம கீழே இருக்கிற மாதிரி. 6 அடி இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க, கம்மியாக அந்த மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தடுத்த நாட்டு அப்படியே இப்போ அடுத்து இந்த பக்கம் 2 லைன் இருக்குல்லைங்க, 2 நாட்டு அதோட அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்சது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொன்னது. நான் கை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த ஒயர் வந்து கட் பண்ணாமல் ஜாயிண்ட்டாக இருந்துச்சு நேராக. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நாட் போடாமல் விட்டுருந்து இங்கே நம்ம 6 அடி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஒயரை திரும்ப 6 அடி நம்ம இங்கே ஜாயின் பண்ணி இப்போ இங்கே திரும்ப இன்னொரு ஒயர் நம்ம இங்கே மேலே கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி இன்னொரு லைன் போட்டோம்னா ஹார்ட் நமக்கு ஃபினிஷிங் ஆன மாதிரி. 1 2 3 4 5 6 இப்போ வந்து பாருங்கள், 1 2 3 4 5 லைன் போட்டிருக்கோம். இன்னொரு லைன் நம்ம போட்டால் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு லைன் நம்ம போட்டுருவோம். இது நம்ம சைடில் இருக்கிற அளவுக்கு நம்ம ஒயர் கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிட்டு திரும்ப ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு சைடில் இருக்கிற அளவுக்கு ஒயர் விடுறோம். விட்டுட்டு இப்போ வந்து எங்கேயுமே இது பண்ண தேவையில்லை, அப்படியே ஸ்கிப் பண்ணாமல்
லைனாக போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். 6 நாட் நம்ம வந்து முழுமையாக போட்டுருவோம். பாருங்க 6வது லைன் நம்ம போட்டோம். இதோட நமக்கு வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு. பாருங்கள் அழகாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துண்டு துண்டாக ஒயர் விட்டோம் இல்லைங்களா, அரை அடி இதெல்லாமே நம்ம இப்படி பின்பக்கம் கொண்டு போக போகிறோம். இப்போ பின்பக்கம் கொண்டு போயிட்டு பின்பக்கம் தான் நமக்கு ஒர்க்கு. ஸோ நம்ம அப்படியே பின்னாடி திருப்பிடுவோம். ஃபஸ்ட்டு 3 ஒயர் நம்ம தனியாக விட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி துண்டு அடிச்சு இந்த 3 லைன் இங்கே விட்டுருக்கோம் இல்லைங்களா, அரை அடி அந்த ஒயர் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். ஸோ இது கொசம் ஒயர் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு தான் ஆகணும். இப்போ இதில் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு 3 நாட் நம்ம இந்த ஒயரில் நம்ம போட போகிறோம். ஸோ இங்கே விட்டோம் இல்லைங்களா இந்த துண்டு ஒயர், இதில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிட்டு நான் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு 3 நாட் மட்டும் போடணும். ஏன்னா அப்போ தான் மடித்து சொருகும். நம்ம ஒயர் பையில் எப்படி ஒரு லைன் வந்து நம்ம மடித்து சொருகிறோம், அந்த மாதிரி ஒரு 3 லைன் நம்ம 3 நாட் நம்ம போட போகிறோம். ஒரு லைன் போட்டு அதை வந்து இப்படி மடித்து சொருகிட்டோம்னா நீட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ அதை நான் போட்டு முடிச்சுட்டு இந்த ஒரு லைனை ஒரு பக்கம் நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. இந்த இப்போ பாருங்கள் ஒரு லைன் நம்ம போட்டதில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை அப்படியே மடித்து இங்கே சொருகி விட்ட போகிறோம். நெட்டாக போகிற நாட்டில் இப்படி மடித்து சொருகிட்டு இந்த பக்கம் இருக்க ஒயர் அப்படியே இப்படி போகிற போக்கில் சொருகி விட்டுருவோம். இப்போ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சிங்கிள் ஒயர் விட்டோம்ல, அதையும் ஒரே ஒரு நாட் போட்டு இப்படி சொருக போகிறோம். இங்கே சைடில் ஒரு 3 லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, 3 நாட் விட்டோம் 3 ஒயர். ஸோ அதுக்கும் இதே மாதிரியே நம்ம இங்கே செஞ்சுருக்கோம் பாருங்கள், இங்கே செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் செய்ய போகிறோம். ஸோ இந்த 4 பக்கமும் நான் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பக்கம் நான் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் சொருகி முடிச்சுட்டு ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு இந்த கேப் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம அந்த காயின் கேப் வந்து கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ பேக்ரவுண்ட்லேயே பின்னாடி நம்ம அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி நாட் போட்டு நம்ம அப்படியே சொருகி விட்டோம், மடித்து சொருகி விட்டோம். மேலே பாருங்கள் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அந்த கேப்பு நம்ம கையும் குத்தாது, அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சது. குழந்தைங்க இப்படி காசு போடும்போது கூட இதுக்குள்ளே வந்து நம்ம கை குத்தாது, அதுக்காக தான் இப்படி நம்ம ஒரு லைன் மடித்து சொருகினது. ஸோ இதுக்கப்புறம் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி தான், நம்மளுக்கே தெரியும். ஸோ ஆல்ரெடி இது எப்படி நம்ம இதை ஃபஸ்ட் நம்ம போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட்டோம் இல்லைங்களா, அடுத்தடுத்த ஒயரில் அப்படியே நாட் போட்டுட்டு வந்தோம் இல்லைங்களா, நாட் போட்டு வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு அப்படியே தொடர்ந்து போட்டுட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்ம இதில் வந்து 4 லைன் நம்ம போட போகிறோம். 3 லைன் நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ வந்து 4 லைன் 1 2 3 4 லைன் நம்ம போடுறோம். ஒரு லைன் வந்து மடித்து சொருகிடுறோம் ஓகேங்களா. 3 லைன் நமக்கு நிற்கிற மாதிரி. இந்த சின்ன பாக்ஸோட மூடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், சின்ன பாக்ஸோட மூடியில் வந்து 1 2 3 4வது லைன் நம்ம வந்து சொருகிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம இந்த இதுக்கும் பண்ண போகிறோம். 4 லைன் நம்ம போட போகிறோம் ரன்னிங் ஒயர் வச்சு. ஸோ சாண்டில் கலர் ஒயர் வச்சு நம்ம போட போகிறோம். 4 லைன் போட்டு முடிச்சுட்டு இதில் 4 லைன் போட்டு முடிச்சுட்டு ஒரு லைன் வந்து நம்ம உள்ளே வந்து இந்த மாதிரி மடித்து சொருகி விட்டுற போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஒர்க்கு. ஸோ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உண்டியலோட முடியை வந்து ஃபுல்லாக ஒர்க்கெலாம் முடிச்சிட்டோம், ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் எல்லாம் சொருகி முடிச்சிட்டோம், நீட்டாக நம்ம மூடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் போட்டுட்டோம். ஸோ இதில் போட்டு இப்போ இது பாருங்கள் கேப் நம்ம விட்டுருக்கோம். இதில் வந்து நம்ம காயின்ஸோ அதை நோட்டோ நம்ம உள்ளே வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஸோ நம்மளுக்கு காயின்ஸ் போகிறதே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இதில் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ உங்களோட குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களும் நிறைய சேமிப்பில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும். ஸோ
ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்களோட குழந்தைங்க கண்டிப்பாக சேமிப்பில் ரொம்ப ரொம்ப ஆர்வம் பெறுவாங்க.